வாங்குறதுல இருந்தது. சரி பழி வாங்க வேண்டாம், சட்டப்படி தான் நடவடிக்கை எடுக்கணும், சட்டப்படி எல்லாத்தையும் நடக்கிறீங்களா? நான் சொன்ன மாதிரி நிரூபரை அடைச்சி வச்சு உதைச்சாங்களா அந்த எம்எல்ஏ மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பாலியல் புகார் 10 நிர்வாகிகளுக்கு மேலே இருக்குது, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? போலீஸ் நடவடிக்கை. சில பேர் கட்சி விட்டு நீக்கிருக்காங்க. காவல்துறை எடுக்கலையே. காவல்துறை நடவடிக்கை என்னன்னு தானே கேட்குறோம். அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா உதயநிதியினுடைய கைதை நம்ம எல்லோரும் நடுநிலையானு நம்ம பாராட்டியிருப்போமே. அதில் காட்டாத வேகத்தை எதிர்கட்சிகள் மேலே காட்டுற போது தான் அப்போ வழக்கம் போல் திமுக மாதிரி தான், அதிமுக மாதிரி தான் தாவேக்காவும். கர்நாடகாவுக்கு போகிறோம், தலைமைச் செயலர் லெட்டர் எழுதுகிறார். எதையுமே இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் அரசு சார்பாக அதை பற்றி ஒரு துளி கூட வெளியே சொல்லலை. அப்போ இதுதான் நீங்கள் பதவியேற்கிற அன்னைக்கு சொன்ன வெளிப்படைத்தன்மைங்கிறது எங்கே போச்சு? வீரா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் விமர்சகர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தொடர்ந்து பல கட்சிகள் அவங்களுடைய காவேரி பிரச்சனைக்காக குரல் கொடுத்துட்ருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசின பேச்சுக்காக முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி அவர்கள் இப்போத்தி எதிர்க்கட்சி தலைவர் அவர் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறாரு. ஸோ இதை எப்படி பார்க்கறது? அவர் பேசின அல்லது பயன்படுத்தின வார்த்தை, பேசின பேச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கோர்வையாக அவர் எதுவும் பெருசாக பேசலை. ஒரு வார்த்தையை எங்கே கொண்டு போய் நிறுத்துங்கிறதுக்கு எல்லா அரசியல்வாதிகளுக்கும் எல்லா பிரபலங்களுக்கும் இது ஒரு பாடம் தான். வார்த்தையில் கவனம். ஏன்னா பொது இடங்களில் பேசுகிற போது எல்லை தாண்டி இப்போ வார்த்தைகளை பயன்படுத்துறத தவிர்த்துட்டா நல்லது. இப்போ உங்கள் பார்வையிலே திமுக பார்வையிலே சொல்லுவோமே, இந்த அரசு பழி வாங்குகிறதுனா பழி வாங்குறாங்கன்னு தெரியுதுல்ல, அப்போ நம்ம கவனமாக இருந்துட்டு அதுக்கு வேலையே இல்லை. இது ஒரு பார்வை. ப்ளஸ் ஒரு நடிகையினுடைய பெயரை குறிப்பிட்டு அவர் இப்படி அவர் இப்படின்னு ஒரு கோர்வையாக அவர் எதுவும் பேசலை. கீழேருந்து ஒருத்தன் கோஷம் போகிற வார்த்தை பயன்படுத்த நான் நியாயப்படுத்தலை. இது ஒரு பாடமாக கற்றுக்கணுங்கிறத முதல் வரியிலே நான் சொல்லிட்டேன். இது தேவையா? மார்க்கண்டேயன் பேசின பேச்சாகட்டும், அனிதா ராதாகிருஷ்ணன் பேசின பேச்சாகட்டும், அவங்களுடைய ஒரு உணர்வுமிக்க தொண்டர்களாக கோபத்தை காட்டினாங்கன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். பொதுவெளியில் இதை பேசணுமாங்கிற ஒரு கேள்வி வந்தால் அது தப்புன்றது நிற்கும். சரி, அதுக்கெல்லாம் கைது வரைக்கும் போகணுமான்னு ஒரு கேள்வி வரும். அது இப்படி இவ்வளோ பெரிய போலீஸ் பட்டாளத்தை கொண்டு போய் கைது பண்ணுற அளவுக்கெல்லாம் நேற்று ஒன்றும் அவ்வளோ பெரிய கிரைம் இல்லை அது. சரி, இல்லை நான் ஒரு பெண்ணை இப்படி பேச ஆரம்பிச்சுட்டா, ஒரு பெண்ணை இப்படி இது பண்ணால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். நீங்கள் ஒரு பார்வை பார்த்தா ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு உங்கள் கட்சி நிர்வாகி, தாவேக்கா கட்சி நிர்வாகி ஒரு பெண்மணி என்ன இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து 10 நாளாக அலைகிறாங்க. என்னோட இந்த அரசு கவனிக்கல. அடுத்த ஸ்டெப் அந்த கேஸ் போகவே இல்லை. ஸ்ரீவைகுண்டத்தில் அந்த எம்எல்ஏவை தொடர்புபடுத்தி அல்லது குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் அவர் பாதுகாக்கிறாங்கன்னு ஏதோ ஒரு ரிமோட்லையாவது அந்த குற்றச்சாட்டு எழுந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. அடுத்த ஸ்டெப் போகலை. இது மாதிரி பல விஷயங்கள் தாவேக்கா பெண் உறுப்பினர்கள், பெண் நிர்வாகிகள் பாதிக்கப்பட்ட விஷயத்துக்கு இந்த அரசு மௌனமாக இருக்குது. ஆனால் ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாங்கிறதுக்கு இப்படி காலங்காத்தால் கொண்டு போய் போலீஸ் ஃபோர்ஸை போய் இறக்கி கைது பண்ணுற அளவுக்கான வழக்கு இது இல்லை. இது பெண்ணுக்கான ப்ரொடெக்ஷன் அப்படின்றத தாண்டி ஒரு முதலமைச்சராக இருக்கிறவரை ரொம்ப கொச்சையா பேசினாங்க அப்படின்றது அதுதான் தப்புன்னு சொல்லிட்டேனே. இப்படி கைது பண்ற அளவுக்கு அது போகணுமானா அப்ப எல்லா வழக்கும் நீங்க அப்படி நடந்துக்கிறீங்க ஒரு கேள்வி வந்தா இந்த அரசு என்ன பதில் சொல்லும்? ஒரு அமைச்சர் நமக்கு பேசுறதுக்கே கூச்சமா இருக்கு, அந்த வார்த்தையை பயன்படுத்தி போன்ல பேசுறான்னு ஆடியோ வெளிவந்துடுச்சு, அது ஏஐன்னு சொன்னாங்க, நீங்களும் அப்படியே விட்டீங்க. தார்மீகமா கூட அந்த அமைச்சரை கூப்பிட்டு முதலமைச்சர் கண்டிச்சார். நீங்கள் எத்தனை விஷயத்த தகவல்னு லீக் பண்ணுறீங்க, கசிய விடுறீங்க. முதலமைச்சர் கண்டிச்சார்னா ஒரு தார்மீக பொறுப்பில் நிற்பட்டு அது ஒரு மெசேஜை கொண்டு போய் சேர்க்கும்ல, அதை இந்த அரசு செய்ய தயாராக இல்லை. ஆனால் திரும்ப சொல்கிறேன், இந்த அரசு இன்னைக்கு காட்டின வேகம், உதயநிதி பயன்படுத்தக்கூடாத நேரத்தில் பயன்படுத்தக்கூடாத இடத்தில் பயன்படுத்திய வார்த்தை, மார்க்கண்டேயன் பேச எல்லாமே அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடம் தான். எல்லாம் தாண்டினா நீங்கள் இந்த விளைவுகளை சந்திக்க தயாராக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் திசை திருப்புறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த திசை திருப்ப நீங்களும் தானே துணை போயிட்டீங்க. இப்போது அற்புதமான ஒரு விஷயம் கையில் கிடைக்குது, அதை விலக்கி சொல்லுங்கள். காவிரி விஷயத்தில் இந்த அரசு எப்படி ரகசியமாக மூடு மந்திரம் நடந்துக்கிறது, சொல்ல கேட்காம அசிங்கப்பட்டு வந்துச்சு. வழக்கு போடுறதுல காட்டுற வேகத்தை விட்டுட்டு செந்தில் பாலாஜி தேடுறதுல வேகம் காட்டுறீங்க. கடைசியில் இங்கே நாங்கள் போட்ட பிறகு தான் நீங்கள் வழக்கு போடுறீங்க. இதையெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லுங்கள். அந்த நேரத்தில் நான் என்ன சொல்கிறது, நேரஞ்சரில் நேற்று நாக்கில் சனின்னு நினச்சிக்க வேண்டியதான் உதயநிதிக்கு, வேறு என்ன சொல்கிறது இதை. பட் இவ்வளவு பழி வாங்குற நோக்கம் இந்த அரசுக்கு இருக்கக்கூடாது. நான் சொல்லலை, உயர்நீதிமன்ற நீதிபதியே சொன்னார், விமர்சனங்களை தாங்கிக்கிற பக்குவம் இருக்கணும், எதற்கெடுத்தாலும் வழக்கு கைதுன்னு பண்ணாதீங்கன்னு சொன்னதே உங்கள் காதில் கூட வாங்கலை. உதயநிதி விஷயத்துலேயே 12 மணி வரைக்கும் அவரை கைது பண்ணாதீங்கன்னு நீதிபதி சொல்கிறார், உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்கிறார். 12 மணிக்கு மேலே வழக்கு விசாரிக்க போகிறேன், அது வரைக்கும் கைது பண்ணாதீங்கிறார். மீறி கைது பண்ணுறாங்க.
சரி, அவங்க அதை எதிர்கொள்ள தயாராகிட்டாங்க. அவ்வளவு தூரம் பக்குவம் துணிச்சலும் வந்துடுச்சுன்னு எடுத்துக்க வேண்டியதான். சட்ட ரீதியாக அவங்க சந்திக்கட்டும். அதை தாண்டி அதில் விவாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இல்லை இது வந்து இவங்க அரசியல் படுத்துறாங்க, அரசியலா மாத்துறாங்கன்றதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கையா அதுக்காக திமுக அவங்க எதிர்கட்சி பண்ண அதான் சொல்றேன். தாவேகா அந்த பிரச்சனையில நம்ம என்ன பண்றோம் ஒரு தெளிவா மக்களுக்கு இது வரைக்கும் சொல்லாம இதுல தான் கவனம் செலுத்துறப்போ இதெல்லாம் திமுக அதிமுக மாறி மாறி பண்ணுன பழிவாங்கல் அரசியல். அதே வேலைதான் இப்ப நீங்களும் பண்றீங்க. அப்ப மாற்றுன்னு உங்களை நினைச்ச மக்களுக்கு நீங்க கொடுக்குற பரிசு அல்லது நீங்கள் காட்டுற ஒரு நன்றி கடன், நீங்கள் வெளிப்படுத்துகிற விஷயம் இதுதானா? இதுக்கு அவங்கள உட்கார வச்சாங்கன்னு ஒரு கேள்வி வந்தா என்ன சொல்லுவாங்க இந்த அரசு? திமுக பண்ண அதே வேலை தான் நீங்களும் பண்றீங்க, அதிமுக பண்ண வேலையை தான் நீங்களும் பண்றீங்க. இவ்வளவு பழிவாங்கல்ற உணர்ச்சி எதுக்கு? பல விஷயங்களை இந்த ஆட்சியில் உதாரணத்துக்கு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் 2 பத்திரிகையாளர்களை உள்ள அறையில் பூட்டி வச்சு உதைச்சான்னு ஒரு எம்எல்ஏ மேலே புகார் கொடுத்து ஆர்ப்பாட்டமே பத்திரிகையாளர் நடத்தி முடிச்ச பிறகு இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி ஒரு துளி கூட கருத்து சொல்லலை. அப்போ இந்த அரசு இது போகிற லட்சணம் இதானான்னு கேள்வி வந்தால் என்ன நீங்கள் சொல்லுவீங்க? இதையெல்லாம் மக்கள் மன்றத்தில் நாகரிகமான முறையில் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயத்தில் எடுத்து சொல்லணும் எதிர்கட்சிகள். அது எந்த மேடை கிடைச்சிச்சுங்கிறதுக்காக எதையாவது பேசுனா இந்த விளைவுகளையும் இது மாதிரியான அரசுகிட்ட நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் நான் ஒன்றை சொல்ல விரும்புவேன். திமுக பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டார், முதலமைச்சர் பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, உண்மைதான். அவ்வளவெல்லாம் பண்ண அந்த அரசை மக்கள் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அங்கே நடந்த ஊழலையும் கவனிச்சாங்க, லஞ்சத்தையும் கவனிச்சாங்க. புறையோடி போன லஞ்சத்தை அதாவது ரொம்ப வேதனையோடு கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எதுவுமே ரியாக்ஷன் காட்டலை. காட்ட வேண்டிய நேரத்தில் காட்டினாங்களா? உட்கார வைக்க வேண்டிய இடத்துல உட்கார வச்சாங்களா? இது விஜய்க்கும் பொருந்தும், இந்த அரசுக்கும் பொருந்தும். உங்களை நம்பி வாக்களித்த 1.25 கோடி பேரில் 75 லட்சம் பேர் நீங்கள் என்ன பண்ணாலும் ரசிப்பான், கை தட்டுவா, ரீல்ஸ் போட ரசிப்பான். 1 கோடி பேர் உங்களையும் தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் அதை மறக்கக்கூடாது. இதை வந்து அதிகாரிகள் ஒரு வேளை முதலமைச்சருடைய காதுகளுக்கு கொண்டு போகாமையே இவங்க சைடில் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை, இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. கலைப்புறம் எந்த டிவி திறந்தாலும் லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. எதுக்கு இவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸ்? அது அவருக்கு வீட்டுக்கு 2-3 தெரு தானே அது. எதுக்கு இவ்வளோ பேர்? அவர்கிட்ட சொல்லாமல் எந்த நடவடிக்கை எடுத்திருப்பாங்க? விஜயும் இதை ரசிக்கிறாருன்னு தோணுது. ரீல்ஸ் எடுக்கிற கலாச்சாரத்தை நிறுத்துங்கன்னு நம்ம பத்திரிகையாளர் கதர்னு கதறோம். இன்னைக்கு வரைக்கும் விஜய் அதை காது கொடுத்து கூட கேட்கல. அவரும் சேர்ந்தானே ரசிக்கிறார். அமைச்சர்கள் ரீல்ஸ் எடுக்கலாமா? நல்ல விஷயங்களுக்கு ரீல்ஸ் போடுங்க, திட்டங்களை சொல்லுங்க, அட்வைஸ் பண்ணுங்க. ஸ்கூலில் அரசியல் நடத்தக்கூடாது, கட்சி கொடி கட்டுறாங்கன்னு சொல்கிறோம். அதை ஒரு இந்த துளி கூட கண்டிக்கலையே. முந்தா நாள் காரைக்குடி ஸ்கூலில் கத்துற வரைக்கும் அவர் அனுமதிக்கிறார், ரசிக்கிறார் தானே. இது கலாச்சார சீர்கேடு. இந்த அரசு அதை ரொம்ப ரசிக்குது. ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஊழலை ஒழிக்கிறதுக்காக பாராட்டினவெல்லாம் நான் தான் ஆள்னு வச்சுக்கலாம். நான் அவ்வளோ பேசுகிற அத்தனை பேட்டிலையும் விஜயை பாராட்டிட்டு இருக்கிறேன். பார்ட்டி ஃபண்டு வாங்குறது இல்லைன்னு. அப்போ ஊழலை ஒழிக்க முடியாது, ஒழியலை. இன்னைக்கு லஞ்சம் நடந்துகிட்டு தான் இருக்குது. விஜய் வாங்கலை. ஆட்சி தலைமையில் இருக்கிற முதலமைச்சரே அந்த வார்த்தையை சொன்னால் அது ஒரு மெசேஜை கொண்டு போய் சமுதாயத்தை சேர்க்குங்கிற அடிப்படையில் என்னை போன்றதை அதை வரவேற்கிறோம், பாராட்டுறோம். அப்போ அந்த ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு மீது எல்லா விஷயத்தையும் இந்த சமூகத்தை சீரழிக்கலாமா? நீங்கள் துணை போகிறார், ரசிக்கிறான்னு தான் என்னை நான் சொல்கிற கருத்தை யாராவது மறுத்து சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். நீங்கள் கடுமையாக கண்டிச்சிருந்தா காரைக்குடியில் அந்த அக்கிரமம் நடந்திருக்குமா? ஸ்கூல் பிள்ளைங்களை டிவிக்கேன்னு கத்த வைக்கலாமா? நீங்கள் வெட்கப்பட வேண்டாமா? தலைகுனிய வேண்டாமா? அக்கிரமம் பண்ணதா சொல்லப்பட்ட உங்களால் சொல்லப்பட்ட திமுக ஆட்சியில் கூட இந்த இது நடந்ததில்லை. ஆணவக்காரர்னு விமர்சிக்கப்பட்ட ஜெயலலிதா கூட அதிமுகங்கிற கொடி எடுத்துக்கலாம் ஸ்கூலுக்குள்ள போங்கன்னு சொன்னதில்லை. யாருமே அப்படி பண்ணது கிடையாது. எந்த இயக்கம் அப்படி பண்ணதில்லை. இளைஞர் பட்டாளத்தை, கட்டுக்கடங்காத இளைஞர் பட்டாளத்தை தன்னிடம் வைத்திருக்கிற சீமான் கட்சியினர் கூட எந்த சூழலை கட்டுப்பாட்டை மீறி ஸ்கூலுக்குள்ள கொடியை தூக்கிட்டு போனதில்லை. ஆனால் இந்த அக்கிரமம் இந்த ஆட்சியில் தான் நடக்குது. அது இன்னைக்கு வரைக்கும் தொடருதுங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த தொண்டர்கள் வந்து ரசிகர்களாவே இருக்கிறாங்க, தொண்டர்களா மாறலன்றது ஒரு குறையா இருக்கு. ரசிகர்களாவே எடுத்துட்டு போட்டுங்க, வெளியில வச்சுக்கோங்க. ஏன் ஸ்கூலுக்குள்ள கொண்டு வர்றீங்க? அப்ப ராஜ்மோகன், பள்ளிக்கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் விட்ட அறிக்கைக்கு என்ன மரியாதை? அந்த ஒரு அமைச்சர் விட்ட அறிக்கையை சக அமைச்சர் மதிக்கிற லட்சணம் இதானா? அங்கே ஒரு அமைச்சர் நின்று இருக்காரு நினைக்கிறேன் அந்த இடத்துல. அப்போ உங்க கல்விக்கு அமைச்சரவை சகா வெளியிட்ட அறிக்கையை நீங்க மதிக்க மாட்டீங்களா? அவர் அமைச்சரவை சகா மட்டுமல்ல, துணை பொதுச்செயலராகவும் இருக்கிறார் நினைக்கிறேன் ராஜ்மோகன். கட்சியில் அந்த அமைச்சரோட உயர் பொறுப்பில் இருக்கிறார். அப்போ அவர் விட்ட அறிக்கை நீங்கள் மதிக்க மாட்டீங்களா? புசி ஆனந்த் அறிக்கை விட்டார், கட்சியுடைய பொதுச்செயலாளர். தேவையற்ற ஆய்வுகள் பண்ணாதீங்க, அனாவசியமாக செயல்களில் ஈடுபடாதீங்கன்னு பல ஒன்றிய செயலாளர் கட்சி விட்டு நீக்கினாரு. அவருக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? அப்போ இது எதுவுமே கட்டுப்பாடெல்லாம் போகுதுன்னா கடைசியாக யார் சுவிட்ச் ஆன் பண்ணணும்? முதலமைச்சர் விஜய் பண்ணணும். இன்னைக்கு வரைக்கும் ஏன் மௌனமாக இருக்கிறார்? அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், அவரும் ரசிக்கிறாரோ. அப்போ நீங்கள் ஊழலை ஒழிக்கணுங்கிற உங்கள் நல்ல சிந்தனையை மட்டும் வச்சுக்கிட்டு மீது எல்லா வகையிலையும் இந்த சமூகத்தை சீரழிக்கிறீங்கன்னா தமிழ்நாடு உங்களை மன்னிக்காது. அது யாராக இருந்தாலும் சொல்கிறேன் நான். ஏன்னா இதை மீட்டெடுக்கிறது அவ்வளோ கஷ்டம், கெடுக்கிறது ஈஸி. திருப்பி அதை திருத்தி கொண்டு வந்து மீட்டெடுக்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை. அப்படி ஒரு பாவச் செயலை இனிமேலும் விஜய் தொடரக்கூடாது, தொடர்வதை அவர் அனுமதிக்கக்கூடாது.
இப்போ நேற்று பேசும்போது கூட உதயநிதி அவர்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா ஊரா வீட்டு நெய்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்படி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் எல்லா மாநிலத்திலையுமே வந்து ஒரு முன்னால் வந்த ஒரு கட்சி வந்து அவங்க ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது ஒரு திட்டத்தை ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அது தொடர தானே செய்யும். அதுக்கு வந்து இப்படி இவங்களே டேக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது அது சரிங்களா? யார் தாவேக்காவே சொல்றீங்களா? இல்ல திமுக வந்து அவங்க அரசியலுக்காக பேசுறாங்க. நீங்க அது நாங்க உங்க ஸ்கீமை மட்டும் நாங்க பேர மாத்தல, அவங்க நீங்க உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா பேரும் வச்சுப்பீங்க, நாங்க வேடிக்கை பார்க்க முடியாதுன்னா புது திட்டங்கள் நாங்களும் 2 கொண்டு வந்திருக்கோம், இவங்களும் தங்களுடைய செயல் திட்டத்தை மாத்திக்கணும்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். மற்றபடி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அரசு கொண்டு வந்தது அவங்க எடுத்து நடத்திட்டு தான் போவாங்க. ஏதோ பெரிய மனசு பண்ணி ஸ்டாலின் இந்த அம்மா உணவுங்கிற பேரை மாற்றாமல் இருந்தார். மற்ற திட்டங்கள் அத்தனையில இருந்து அம்மா காணாம போயிடுச்சு. அம்மா சிமெண்ட், அம்மா குடிநீர்லாம் அவங்க ஒரு விசுவாசத்தை காட்டுறதுக்கு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்களா, அதெல்லாம் இன்னைக்கு காணமே. பெருந்தன்மையாக அந்த ஒரு விஷயம் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. மற்றபடி ஆட்சிகள் மாறுற போது சில விஷயங்கள் மாறதான் செய்யும். அதவே வச்சுக்கிட்டு திமுக அரசியல் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவங்க அதே தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பழைய ஸ்கீமையே நீங்களும் சில புதிய திட்டங்களை, புதிய சிந்தனைகளை அதுக்கு பயன்படுத்தணும்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி வழக்கில் காட்டின ஆர்வத்தை காவிரி விஷயத்தில் காமிச்சிருந்தீங்கன்னா, அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் சீட்டு விஷயங்களில் காமிச்சிருந்தா 151 இடம் இன்னைக்கு பறி போயிருக்காதுல்ல. அன்னைக்கு வக்கீலே ஆஜராகல, சீனியர் அட்வொகேட் அன்னைக்கு ஆஜராகவில்லை, தீர்ப்பு சொல்கிற அன்னைக்கு. அது உள்நோக்கம் கொண்டதாக இருக்கட்டும் அல்லது ஏதோ சதி நடந்தா இருக்கட்டும், அந்த சதியை தடுக்கிற இடத்துல அரசு போய் வக்கீல் நின்றுக்கணும்ல. காவிரி விஷயத்தில் திமுக மனு போட்டது பின்னடைவை ஏற்படுத்தும்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. எங்க பின்னடைவை ஏற்படுத்தும்? உங்களுக்கு வலு சேர்க்கும். தமிழ்நாட்டோட அரசுடைய வாதத்துக்கு அது வலுதான் சேர்க்கும். நீங்களும் வழக்கு போடலாம், நானும் வழக்கு போடலாம். அவங்களுக்கு ஒரு அரசு சார்பாக 15 நிமிஷம் பேச வாய்ப்பு கொடுத்தா உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுக்க போறாங்க, எனக்கு ஒரு 5 நிமிஷம். நீங்க சொல்ல மறந்த வாதத்தை நான் எடுத்து வைக்கிறேன். இது எங்க பலவீனப்படுத்தும்? சரி, அப்படி பலவீனப்பட நீங்க முந்திக்கிட்டு போய் நீங்க மனு போட வேண்டியதானே, ஏன் தாமதிச்சிங்க? ஏன்னா அப்போ உங்க கவனம் வேற விஷயத்துல இருந்துச்சு, பழி வாங்குறதுல இருந்தது. சரி, பழி வாங்க வேண்டாம், சட்டப்படி தான் நடவடிக்கை எடுக்கணும், சட்டப்படி எல்லாத்தையும் நடக்கிறீங்களா? நான் சொன்ன மாதிரி நிரூபரை அடைச்சி வச்சு உதைச்சாங்களா அந்த எம்எல்ஏ மேலே, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பாலியல் புகார் 10 நிர்வாகிகளுக்கு மேலே இருக்கு, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? போலீஸ் நடவடிக்கை. சில பேர் கட்சி விட்டு நீக்கிருக்காங்க. காவல்துறை எடுக்கலையே. காவல்துறை நடவடிக்கை என்னன்னு தானே கேட்குறோம். அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா உதயநிதியினுடைய கைதை நம்ம எல்லாரும் நடுநிலையானது நம்ம பாராட்டியிருப்போமே. அதுல காட்டாத வேகத்தை எதிர்கட்சிகள் மேல காட்டுற போது தான் அப்போ வழக்கம் போல திமுக மாதிரி தான், அதிமுக மாதிரி தான் தாவேக்காவும். ஒரு துளி கூட மாற்றம் இல்லை. ஆனா இந்த காவேரி பிரச்சனையை வந்து இவர் வேற விதமா அணுகுறாரு அப்படின்னு ஏன் எடுத்துக்க மாட்டாங்க? ஏன் அனைத்து கட்சி கூட்டம்? சரி, அணுகட்டும். விஜய் இது வரைக்கும் வாய் திறந்து ஏதாவது சொல்லியிருக்காரா? முதலமைச்சர் விஜய் முதலமைச்சராக ஏதாவது வாய் திறந்து பேசியிருக்காரா? நான் பேச்சுவார்த்தை மூலம் நான் முயற்சி பண்ணலான்னு இருக்கேன். தாராளமாக அவருக்கு அந்த உரிமை இருக்கு. கலைஞர் பண்ணதையே, ஸ்டாலின் பண்ணதையே, ஜெயலலிதா பண்ணதே இவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னாடி நான் போய் என்ன பேசட்டும், எனக்கு தெரியாதுங்கிறதுக்காக உங்களை கேட்கல. எல்லா கட்சியோட உணர்வுகளையும் நீங்கள் மதிக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் எல்லாரும் சேர்ந்து தான் ஆதரிச்சாங்க. போன தொடரில் மேகதாது அணை கட்டக்கூடாது எல்லா கட்சியும் தானே ஆதரிச்சாங்க. அப்போ அந்த கட்சியில் மதிக்கணும்ல ஆளுங்கட்சி. சரி, அவர் கேட்கலைங்கிறது மட்டும் இல்லை, கர்நாடகாவுக்கு போகிறோம், தலைமைச் செயலர் லெட்டர் எழுதிக்கிறார், எதையுமே இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் அரசு சார்பாக அதை பற்றி ஒரு துளி கூட வெளியே சொல்லலை. அப்போ இதுதான் நீங்கள் பதவியேற்கிற அன்னைக்கு சொன்ன வெளிப்படைத்தன்மைங்கிறது எங்கே போச்சு? அது இந்த மாதிரி பொது பிரச்சனையில் ஒன்று கர்நாடகா முதலமைச்சர் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சீஃப் செக்ரட்டரி லெட்டர் எழுதிக்கிறாரு, விஜய் வரப்போகிறாரு. தினத்தந்தி மாதிரியான வெகுஜன ஊடகம் 8 கால செய்தியாக முதல் பக்கத்தில் செய்தி வெளியிட்ட பிறகு கூட அதை உறுதிப்படுத்தியோ மறுத்தோ இந்த அரசு எதுவுமே செய்யலை. இது ஒரு வகையில் ஆணவ போக்குன்னு பார்க்கப்படும். அது சர்வாதிகாரத்தை நோக்கி உங்களை அழைத்து செல்லும். நீங்கள் விரும்பாவிட்டாலும் அது உங்களுக்கும் நல்லதில்லை, தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்லை. ஒருவேளை முதல் கட்ட பேச்சு நம்ம போய் பேசிட்டு வந்தது அதை சொல்லுங்க, தாராளமா போகட்டுங்கிறோம். ஏன்னா எல்லாரும் போக வேணாங்கிறோன்னா விஜய் போறேன்னு சொன்னா போய் தமிழ்நாட்டு உரிமையில அடகு வைக்க போகல, தமிழ்நாட்டு உரிமையில மீட்டெடுக்க தான் போறாரு. அதுல எந்த சந்தேகம் யாருக்கும் கிடையாது. உங்களை விமர்சிப்பவர்களோட அந்த குற்றச்சாட்டை யாரும் வைக்கல. தமிழ்நாட்டு நலனுக்காக தான் நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா போக போறேன்னு சொல்லக்கூட மாட்டீங்களே. ஏன் ரகசியமா போறதுக்கெல்லாம் உங்களுக்கு யாரும் அனுமதி தரல, அந்த தீர்ப்பெல்லாம் மக்கள் தரல. நீங்க எது செஞ்சாலும் ரகசியமாவே செய்யுங்க. சரி, அப்படியே இருக்கட்டும். சில விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நீங்க வெளிப்படைத்தன்மைன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அதன்படி ஏதாவது ஒன்று நடந்திருக்கா சொல்லுங்க. எத்தனை அரசு உத்தரவுகளை நீங்க இன்னைக்கு வரைக்கும் மறைச்சு வச்சிருக்கீங்க? சில பதவி நியமனங்களை யாரை எங்க நியமிச்சிருக்கோன்னு நியமிக்க உரிமை உங்களுக்கு இருக்குல்ல. அரசு அதுதானே, உங்களுக்கு மக்கள் வாக்களிச்சது அதுக்கு தானே. இவரை இந்த இடத்துல நியமிக்கிறோம், அந்த உத்தரவு இன்னைக்கு வராது, என்னைக்காவது வரும். விமர்சனம் வந்த பிறகு வரும். சில உத்தரவு இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்லை. இந்த மூடு மந்திரமும் மர்மமும் ரகசியங்களும் ஒரு நல்ல நிர்வாகத்துக்கு நல்லதல்ல. ஆனா இப்போ வந்து ஏன் எல்லாரும் தடுக்கிறாங்க அவர் வந்து அங்க போகக்கூடாது? ஏன்னா பேச்சுவார்த்தை நடத்தி எந்த பிரயோஜனம் இல்லை. கடந்த கால வரலாறு அப்படி இருக்கு. பேச்சுவார்த்தையை மதிக்கிறது இல்லை.
உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறது இல்லை, நடுவர் மன்ற தீர்ப்பை மதிக்கிறது இல்லை. இப்போ எல்லாம் தீர்ப்புப்படி உச்சநீதிமன்ற தீர்ப்படி அமைக்கப்பட்ட காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய சமீபத்திய 2 உத்தரவுகளை துளி கூட மதிக்கல. அப்போ நீங்கள் போய் என்ன பேச போறீங்கன்னு கேட்டாங்க. இல்லைங்க நான் இப்படி பேச போறேன்னு கூட எல்லாரையும் அனைத்து கட்சி கூட்டம் கூட வேண்டாம். 2-3 முன்னாள் முதலமைச்சர்கள் இன்னைக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. எடப்பாடி, ஸ்டாலின், ஓபிஎஸ். பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் இருந்தவங்க எடப்பாடியும் ஓபிஎஸும். துரைமுருகனை கூப்பிடுங்க. இந்த 5 பேரை உட்கார வச்சு எல்லாம் ஒன்றா உட்கார தனித்தனியாக கூட ஒரு 10 நிமிஷம் இப்படி போகலான்னு இருக்கேன். நான் என்ன பண்ணட்டும், நான் பேச்சுவார்த்தை நடத்தி நான் ஒரு ஸ்டைலில் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். நான் போனால் என்ன பேசட்டும், அவங்க என்ன பேசுனாங்க கடந்த காலங்களில், ஒரு கைடன்ஸ் கேட்டு போகக்கூடாது. இது என்ன கௌரவ குறைச்சலா? மக்கள் மனங்கள்லையும் அரசியல் களத்துலையும் விஜய் உயர்ந்து நிற்பார். இந்த குணத்தை அவர் காமிச்சிருந்தாருன்னா மக்கள் மனங்களில் அவர் மேலே தான் போய் உட்கார சிம்மாசனம் போட்டு உட்காந்துருப்பார். ஆனால் இன்றைக்கி அதை ஆணவம்னு பேச வச்சதும் விஜய் தான். அற்புதமான வாய்ப்பை விஜய் கெடுத்துக்கிட்டார் நான் பார்க்குறேன். காவிரி தண்ணீர் வருது வரல, அது சட்ட போராட்டம் தொடங்க போது விட்டுருங்க. உங்களுடைய இமேஜ் இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் அணுகிற விதத்தில் தான் உங்களை எடை போடுவாங்க. ஜெயலலிதா சும்மா ஒரு நாளில் இரும்பு பெண்மணிலாம் யாரும் சொல்லலை. ஊழலுக்காக சிறை சென்ற ஜெயலலிதா இன்னைக்கு உயிரோடு இல்லைன்னு ஏங்குகிற அளவுக்கு இன்னைக்கு அவர் மேலே இன்னொரு ஆங்கிளில் மரியாதையும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன் அவர் நடந்துக்கிட்ட மற்ற விஷயங்களில் நிர்வாகத்தில் அவர் காட்டின உறுதி, நெஞ்சுரம், துணிச்சல், தெளிவு அத்தனை இருந்தனால தான் இன்னைக்கு ஊழல்ங்கிற விஷயத்தை தள்ளி வச்சு ஜெயலலிதா இன்னைக்கு மதிக்கிறோம். விஜய் அதை கற்றுக்கணுன்ற நம்ம